இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். நல்ல மழை. என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நல்லாவே மழை பெஞ்சுது. இந்த கிளைமேட்க்கு சூடாக சிக்கன் தான் வேணும்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரைடேனாலே சாம்பாருங்கிற கதை தான் எங்கள் வீட்லேயும். பட் சரி கேட்குறாங்களேன்னு சொல்லி இன்றைக்கி சிக்கன் செஞ்சாச்சு. எப்போவுமே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் ஒன்று சிக்கன் கிரேவி இல்லைன்னா பிரியாணி தான் செய்கிறேன். சரி இன்றைக்கி நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நிஜமாவே சொல்கிறேன், பிரியாணி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குமான்னு தெரியல. இந்த நெய்ச்சோறுக்கு அந்த கிரேவியும் 65ம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய் சோறு நான் எப்படி பண்ணேன்னா, கடாயில் நெய் கொஞ்சம் நிறையா விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணல. பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தக்காளி 2யும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினது ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா வாசனைக்காக சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை கழுவிட்டு சேர்த்துக்கணும். அரிசியும் தண்ணியும் ஈவனாக கொதித்து வர அளவுக்கு சும்மா மூடி வச்சு வேக விட்டுறணும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் தம் போட்டு இறக்குனா சூப்பரான கீ ரைஸ் ரெடி. இறக்கும் போதும் வேணும்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க மேலே, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிக்கன் கிரேவி தான் மஸ்ட் ட்ரை. அதுவும் அந்த சிக்கன் 65ம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவியும் ரொம்பவே சிம்பிள் தான். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.